ஆனாங்க மேற்கத்திய நாடுகள்ல வந்து பார்த்தோம்னாங்க, ஒரு சில மனித குலங்கள் வந்து பார்த்தோம்னா, இந்த ஒரு சாத்தான வந்து வழிபட்டாங்க. இதற்கு வந்து மகிழ்விக்கும் வகையில வந்து பார்த்தோம்னாங்க, நரபலி இட்டுங்க, படையல் போட்டு இத வந்து வழிபட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்னமும் இது மாதிரியான செயல்கள் வந்து நடந்துகிட்டே இருக்குங்க இந்த உலகத்துல வந்து. இதற்கு வந்து உதாரணமாக அமைந்தது தாங்க இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸுங்க. ஸோ இதுலயும் வந்து இந்த லூசிபர வந்து வழிபட்டுருக்காங்க. நரபலியும் குடுத்துருக்காங்க குழந்தைகள வந்து. இந்த மறைக்கப்பட்ட எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல வந்து ஏன் குழந்தைகள வந்து நரபலி தந்திருக்காங்க, இந்த லூசிபர் அரக்கனுக்காக அப்படின்னு பார்த்தோம்னாங்க, இந்த லூசிபர் அரக்கன வந்துங்க வழிபட்டாங்க. நரபலி தந்தா வச்சுக்கங்க, நம்ம வந்து இளமையாகவே இருக்கலாம். அது மட்டும் இல்லாம பணக்காரன் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மூட நம்பிக்கையின் தனமாக இத வந்து செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இது மூட நம்பிக்கையினுடைய உச்சம்னே சொல்லலாம். இதற்கு பின்னாடிங்க இவங்கள வந்து இயக்குவது யாருன்னு பார்த்தோம்னா, இந்த உலகத்துல வந்து மிகப்பெரிய அரசியல்வாதிகளும் சரிங்க, மிகப்பெரிய பணக்காரங்களும் சரிங்க, இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த இலுமினாட்டிங்க, அந்த ரகசிய குடும்பம் தாங்க. ஸோ இந்த இலுமினாட்டிகள் தாங்க இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்க்கு பின்னாடி இருக்காங்க. ஸோ இவங்க தாங்க வந்து மிகப்பெரிய அளவுல வந்து இந்த சடங்க வந்து ஏற்படுத்தி தந்திருக்காங்க. ஸோ இவங்க தாங்க இந்த உலகத்தை வந்து ஆள்வதும் அவிங்க தான். ஸோ அழிக்க போறதும் அவிங்க தாங்க. இந்த லூசிபர் சைத்தான வந்து இவங்க தான் வழிபட்டு வராங்க. வரலாற்று ரீதியில வந்து ஒப்பிட்டு பார்த்தாலே தெரியுதுங்க. இந்த யூத மக்களுக்கும், இந்த இலுமினாட்டிகளுக்குங்க, அது மட்டும் இல்லைங்க, இந்த சாத்தான் வழிபாட்டுக்கும் நெறைய தொடர்பு இருக்குங்க. இந்த உலகத்தை ஒருவன் ஆண்டால் அது யூதனாக தான் இருக்க வேண்டும் என்ற அவங்களுடைய கொள்கைங்க. ஸோ யூத மக்கள் வந்து நிறைய வழிபாடும் மேற்கொண்டிருக்காங்க. பழங்காலத்தில் மூட நம்பிக்கையான சடங்குகளிலும் அவங்க வந்து ஈடுபடுத்தியிருக்காங்க. நரபலியும் அவங்க குடுத்துருக்காங்க. தனக்கென ஒரு நாடு கூட இல்லாத ஒரு யூதர்கள் வந்து பார்த்தோம்னா, இப்ப வந்து இஸ்ரேல் அப்படிங்கிற நாட்ட வந்து உருவாக்கியிருக்காங்க.